தன்னோட மனைவியான ரக்ஷிதாவை பத்தி கடந்த சீசன்ல தனக்கு நடந்த ஏமாற்றத்தை பத்தியும் பேசியிருக்காரு. அதே நேரத்துல ரக்ஷிதா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன்னோட பதில்களை தெரிவிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சின்ன திரையில தினேஷும் ரக்ஷிதாவும் பல வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்த நிலையில சமீபத்துல இவங்க 2 பேருமே கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க. போன சீசன்ல ரக்ஷிதா போட்டியாளரா அறிமுகமானதுல தினேஷ் தன்னோட முழு ஆதரவையும் தெரிவிச்சிருந்தாரு. இதனால இவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துருவாங்கன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரக்ஷிதா திடீர்னு தினேஷ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தினேஷ் தனக்கு அசிங்கமா மெசேஜ் அனுப்புறதாகவும் கொலை மிரட்டல் விடுறதாகவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா எந்தவித ஆதாரமும் இல்லாததுனால போலீஸ் கம்ப்ளைண்ட்டை எடுக்கல. ஆனா அதுக்கப்புறமும் கூட ரக்ஷிதாவை தினேஷ் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம தான் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய காதல் எப்போதும் குறையாது, தான் செஞ்ச தவறால தான் எங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டுச்சு, அது பேசி தீர்ந்துற வகையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தினேஷ் பேசியிருக்காரு. முதல் நாளையே கமலஹாசனுக்கு முன்னாடி எனக்கு இந்த பிக் பாஸ் டைட்டில் ரொம்பவே முக்கியம், போன சீசன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த டைட்டில் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது கிடைக்கல. ஆனா இந்த சீசன்ல இந்த டைட்டிலை வாங்கி அவங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறேன்னு எமோஷனலா பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கதை சொல்ற டாஸ்க்ல தினேஷ் தன்னுடைய திருமண வாழ்க்கையை பத்தியும் அதுல ரக்ஷிதா தன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பெற்ற கஷ்டத்தை பத்தியும் பேசியிருந்தாரு. அதுக்கு ரக்ஷிதா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வலி ஏற்படுத்தியவங்க அதை மறந்துடலாம், ஆனா வலியை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்போ இன்னைக்கு வெளியான ப்ரோமோல தினேஷ் போன பிக் பாஸ் 6வது சீசன் எனக்கு ரொம்பவே கனெக்டா இருந்துச்சு, அதுல ஒரு சின்ன எமோஷனல் இருக்கு, ஆனா இப்போ பேசினா டோட்டலா டவுன் ஆகிடுவேன், சின்ன சின்னதா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, இதுல இருந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இந்த பிபி 7 நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதே நேரத்துல ரக்ஷிதா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டு இருக்கு. என் மௌனம் என்பது பதில்கள் நிறைந்த ஒரு பொருள், என் மௌனம் என்றால் நான் என் மனதில் உறுதி செய்து விட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்துல ரக்ஷிதா தன்னோட கையில தினேஷுடைய பெயரை பச்சை குத்திருந்த டாட்டுவை அழிச்சிட்டு அதுக்கு பதிலா அந்த இடத்துல வேற ஒரு டாட்டுவை போட்டிருக்காங்க. அதை பத்தியும் ரசிகர்கள் ரக்ஷிதா கிட்ட கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. தினேஷ் ரக்ஷிதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.